ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சேமியா மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவ தூவ அப்படியே சூப்பராக எம்மியாக பொல பொல பொலன்னு உதிர்ந்து சூப்பராக வந்திருந்தது. நாங்கள் ரொம்ப ஃபேமிலியோட எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான நம்ம வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 6, கருவேப்பிலை 2 கீட்டு. இது வந்து நான் மைல்டான இதாக எடுத்திருக்கேன். அணில் சேமியா வறுத்த ரோஸ்டட் சேமியா ஒரு 150 கிராம் 4 பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடானதுக்கு அப்புறம் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு போட்டு நல்லா செவர வச்சுக்கலாம். செவரும் பொழுது நம்ம வெங்காயத்தையும் போட்டு இப்ப வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து முந்திரியும் சேர்க்கணும்னா இந்த கடுகு உளுத்தம் பருப்பு முந்திரியும் உங்களுக்கு என்ன பிடிச்சமான நட்ஸையும் நீங்க சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலையை 2 கீத்து உருவி போடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போடலாம். இப்போ இந்த வெங்காயம் 4, தக்காளி 2, பச்சை மிளகாய் 6, கருவேப்பிலை 2 கீத்தலாம் நான் மைல்டா இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அப்படியே டபுளா போட்டு நல்ல ஸ்பைசியா வேணும்னா நீங்க டபுளா கூட போட்டுக்கலாம் எல்லா அளவுலயும். இப்போ தக்காளி நான் கட் பண்ணதை போடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு ஆஃப் பாயில் குக் ஆனா போதும். ரவா உப்புமா எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் சேமியாவும். இப்போ ஆல்ரெடி சேமியா ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிறதுனால நம்ம வறுக்க போறது இல்ல, நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி வந்து ஒரு சின்ன செம்புல தண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த தக்காளில நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுடுங்க. இப்போ நான் செம்புல ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு 3/4 அளவு தண்ணி ஊத்திருக்கேன். பாருங்க, இந்த செம்புல தான் நான் ஊத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஊத்திடலாம். இந்த அளவு செம்புல தான் நான் ஊத்திருக்கேன். கண்டிப்பா இந்த அளவு கரெக்டா இருந்தது. இதோட சேர்த்து சால்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் எப்பயுமே கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் நம்ம சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே சால்ட் எல்லாம் போட்டுட்டு கரெக்டா இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேமியாவை அப்படியே போட்டுடலாம். கிளறிக்கிட்டே போட்டோம்னா நமக்கு வந்து அந்த சேமியா ஒன்னோட ஒட்டாது. கிளறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம மூடி போட்டே குக் பண்ணிக்கலாம். நல்ல தலை கொதிக்கும் பொழுது தான் அந்த சேமியாவை எடுத்து நம்ம எல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு நம்ம அப்படியே போடலாம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு நான் குக் பண்ணிட்டேன். இந்த சேமியா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இப்போ அந்த சேமியாவை அப்படியே அழகா மலைசாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுட்டோம்னா கிளறிக்கிட்டே தூவிடலாம். இப்போ நான் மொத்தமா ஒரே ஆள் பண்றதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்க ஒரு கையில ஷிப் பண்ணிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே போடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள குக் பண்ணிட்டு எடுத்தோம்னா நல்ல பொல பொலன்னு உதிரியா நமக்கு சேமியா கிடைச்சிடும். இது நம்ம வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிடலாம், இல்ல கோகனட் இல்ல வேர்க்கடலை சட்னியோட கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கிறது சுகர் தான். இந்த சுகரோட நான் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலி எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம இதோட எடுத்திருந்தோம். உங்களுக்கு இந்த சேமியாவில் உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. இப்போ பாருங்க, அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். நீங்க ஹை ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் வந்து குறையாது. இல்லனா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல பண்ணீங்கன்னா இது ரொம்பவே குழஞ்சு போயிடும். ஹை ஃப்ளேம்லயே வச்சு நம்ம கிண்ணி விட்டு கிளறி விட்டுட்டோம்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பொலப்பொலன்னு ஒரு சேமியா உப்புமா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஃபேமிலியோட சாப்பிடும்போது தான் நம்ம எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்க முடியும். நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you. நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே சர்வ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான பதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அதோட பதம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து ஊத்தினாலே போதும். கரெக்டா நமக்கு சூப்பரான ஒரு சேமியா கிடைச்சிடும். இது வந்து நம்ம இப்போ எல்லாருக்குமே சர்வ் பண்ணி நமக்கு சர்வ் பண்ணிடலாம். எல்லாருக்குமே சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பாருங்க எந்த அளவுக்கு பொல பொல முதிரியா வருது பாருங்க. குறையல, எதுவுமே ஆகல, சூப்பரா யம்மியா ரெடி ஆயிடுச்சு. நீங்க மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. பாய்.